கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த புதிய சேனல் மூலமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சுந்தர் சிங்கோட மனைவி நான். இந்த புது சேனலா இருக்கிறதுனால நானும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது நம்ம பேச போற காரியம் என்னன்னா, நான் பெரிய பிரசங்கமோ அதோ ரொம்ப பெருசா பண்றதில்ல. நம்ம சகோதரிகளா இருக்கிறதுனால அனுதின வாழ்க்கையில நம்ம எப்படி நடைமுறைப்படுத்தி வாழணும் அப்படின்றத தான் என்னுடைய தாட்டே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் வேதத்தை கற்றுக்கிட்டாலும் வாழ்ந்தாலும் பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை ஆண்டவருடைய போதனையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து விரும்புறது. முக்கியமாக நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னா, சமாதானம். உங்களுக்கு சமாதானம், அதை பத்தி தான் பேச போறேன். சமாதானம், உண்மையிலேயே சமாதானம்ன்ற வார்த்தையை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சமாதானம் குறைச்சல், சமாதானம் பண்ணாதவர்கள் அப்படின்னா யாருடைய பிள்ளைகளா இருக்கணும்? அதுக்கு ஆப்போசிட்டா பிசாசின் பிள்ளைகள். நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை முன்னிறுத்தியதான் அந்த உலகத்திற்கே வந்தார். அவருடைய பிறப்பதற்கு முன்பாக அந்த உலகத்தில் ஜனங்களை மனிதனாக பிறந்து ஜனங்களை சந்திப்பதற்கு முன்பாகவே அவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு. எசேயா தீர்க்கதரிசி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை பற்றி கூறியிருக்கார். அவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு. சமாதான பிரபு அவரை நாம தெய்வமாக வணங்குகிற நாமளும் சுற்றிலுமே நம்ம சமாதானத்தை விரும்புவர்களாக காணப்படணும். அவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே இப்படி இருந்தனால அவர் பிறப்பின் போதுமே அப்படி சமாதானத்துக்குரிய காரியத்தை தான் அறிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பின் போது மேய்ப்பர்களுக்கு சமாதானத்தை குறித்து தான் அறிவிக்கப்பட்டது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவுது அப்படின்ற சமாதானத்தை பற்றி தான் அறிவிப்பு வந்தது. அதனால நம்ம குடும்பத்திலையும் சரி, சுற்றுப்புறத்திலையும் சரி, வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, சபையிலையும் சரி, நம்ம முக்கியமாக சமாதானத்தை நாம காத்து கொள்ளணும். இந்த சமாதானம் சொல்லும் போது எனக்கு எங்களுடைய ஹாஸ்டல் அனுபவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நான் 9th இருந்து +2 வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல்ல படிச்சேன். அப்போ எல்லா நாளும் எங்களுக்கு ஸ்டடி இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஸ்டடி இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்டடிக்கு பதிலா எங்களுக்கு பிரேயர், அப்படி அதாவது தனி பாடல்கள், குரூப் பாடல்கள், அப்படி நிறைய பிள்ளைகளுடைய அனுபவங்களை அவங்க முன்னிறுத்தி அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த பிரேயர் அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பிள்ளைகளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில சர்ச்சுக்கு கூட்டு போயிடுவாங்க. மதியம் ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடக்கும். அதுல ஏதாவது சங்கீதம், ஏதாவது ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க. அதை மனப்பாடமா நாங்க படிச்சு ஒப்பிக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்டடிக்கு பதிலாக அப்படியே ஒரு பிரேயர் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஒண்ணு சொல்லுவாங்க. சில நாட்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டீச்சர் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குரல் எழும்பும். உடனே எங்க வார்டன் என்ன செய்வாங்க, ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் நம்ம எப்படி சண்டை போட்டுட்டு பேசாம இருக்க கூடாது, எல்லாரும் சமாதானமா இருக்கணும், யாரெல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க எல்லாரும் எந்திரிங்க அப்படிம்பாங்க. உடனே ஒரு சிலர் எந்திரிப்பாங்க, ஒரு சிலர் மித்தவங்க சொல்லி எந்திரிப்பாங்க. உடனே எல்லாத்தையும் அந்த ஸ்டடி ஹால் விட்டு வெளியே போய் சொல்லுவாங்க. எப்படி சொல்லி அனுப்புவாங்கன்னா, நீங்க இப்போ வெளியே போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட சாரி கேட்டுட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு உள்ள திரும்ப ஹாலுக்குள்ள வரணும் அப்படிம்பாங்க. சண்டை போடாம உள்ள இருக்கும். எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சண்டை போட்டு வரவங்க எப்படி உள்ள வருவாங்க அப்படின்னு பார்க்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும். உண்மையிலேயே அந்த தருணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் இதை நான் இப்ப ஞாபகப்படுத்தி சொல்றேன்னா, அந்த சண்டை போட்டு பிரிஞ்சவங்க ஒரு சமாதானமாயி திரும்ப உள்ள வந்தப்போ அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுடைய ஸ்டைலே அப்படியே மாறிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ அதுக்கடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அப்படியே ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ரொம்ப டியர் மோஸ்ட், அப்படியே இணை பிரியாத பிள்ளைகளா மாறிடுவாங்க. நான் இப்ப அதை நினைச்சு பாக்குறேன். உண்மையிலே எங்க வார்டன் அந்த காலகட்டத்துல அப்படி செய்யறது ரொம்ப உண்மையிலே பிரயோஜனமா இருந்தது. ஒரு கால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா அந்த பிள்ளைகள் ஒரு கால் அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போற வரைக்கும் கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே போயிருந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றது சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பிறப்புக்கு முன்னாடி ஆண்டவர் சமாதான பிரபுவாக அவருடைய நாமம் அறியப்பட்டது. அவருடைய பிறப்பின் போதும் உன்னதத்துக்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட கடந்து வந்தா அவர் உலகத்துல இருந்து ஊழியம் செய்யும் போதுமே
சமாதானத்துக்கான நம்ம பைபிள் முழுக்க பார்த்தோம்னா சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களையவே அவர் போதிச்சுட்டு வந்திருப்பார். அதே மாதிரிதான் யோவான் 14:27 வந்து சொல்லுது, உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானம். அதனால உலகம் சில சமயம் கொடுக்கிற சமாதானம் வந்து கூட அந்தந்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். சமாதானம் கிடைக்காதவங்க வந்து ஒரு இழப்பு மாதிரி கூட அவங்க நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வந்து ஒரு நிரந்தரமான சமாதானமா இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, உலகத்தை விட்டு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்கள் எல்லாம் யோவான் 20:19 பார்த்தோம்னா, உயிர் தெழுந்த பின்பு, அதாவது இஸ்ரவேல் யூதர்களுக்கு பிரதான ஆசிரியர்களுக்கும் பயந்து போய் சீஷர்கள் ஒரு அறையில அடைச்சி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துலயும் போய் ஆண்டவர் போய் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அந்த வார்த்தையை சொல்லிதான் அவங்களுக்கு திரும்ப பரிசுத்த ஆவி ஆண்டவர் அருள்றார். பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க பயந்து பயந்து இருந்தாங்களோ அந்த பயமெல்லாம் போய் அடுத்து வந்து ஒரு புதிய நடைமுறைக்கு வருவாங்க. எந்த அளவுக்கு பயந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே மாறிடுவாங்க பரிசுத்த ஆவி அவங்களுக்கு வந்த பிறகு. அதனால நம்ம சமாதானத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சமாதானம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து சமாதானம் பண்ணும் போது வந்து நம்ம ரொம்ப ஞானமா பண்ணணும். அதாவது 2 பேருக்கும் ஒரு பிரச்சனைனா பாதிக்கப்பட்டவருக்கும் பாதிப்பு உண்டாக்கியவருக்கும் ஒரு சாதகமாக நம்ம பேசணும். அதாவது பாதிக்கப்பட்டவரை நீ இதனால தானே தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பேர் வந்து சமாதானம் கிடையாது. 2 பேருக்குமே ஒரு சாதகமான முடிவை பேசுறதுதான் சமாதானம். நிறைய உலக நாடுகள்லாம் சமாதான பேச்சு தோல்வியில் முடிந்தது அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய குடும்ப பிரச்சனையில தான் வரும். அப்படியே சமாதானம் பண்ண போவாங்க. சமாதானம் பண்ண போற இடத்துல தப்பு செஞ்சவங்களே நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானம் கிடையாது. இதுக்கே நம்ம வந்து வேதத்துல இருந்து ஒரு 2 உதாரணத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். முதலாவது வந்து மோசே, அவரை பார்க்கிறோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனித பலத்தினால வந்து ஒரு சமாதானத்துக்குள்ள காரியங்களுக்கு அடுத்த பகுதிக்கு போவார். எப்படின்னா அவரு ஒரு 40 ஆண்டுகள் பார்வோன் அரண்மனையில இருந்து பார்வோன் குமாரராக வளர்க்கப்பட்டவர். 40 வயசு, கிட்டத்தட்ட 40 வயசு முடிஞ்ச பிறகு தன்னுடைய ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வருவாரு. அது யாத்திராகமம் 2:11-15 வரைக்கும் நம்ம அதுல பார்த்தோம்னா நல்லா தெளிவா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வெளியே வரும்போது வந்து ஒரு எகிப்தியன் வந்து இஸ்ரவேலன்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். சண்டை போடவும் உடனே மோசைக்கு வந்து அப்படியே கோபம் வரும், நம்ம ஜனத்தை போய் இஸ்ரவேல் இப்படி அநியாயமா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. உடனே இப்போ என்ன செய்வாருன்னா 2 பேருக்கும் வந்து ஒரு சமாதான பேச்சு அந்த இடத்துல இல்லாம தப்பு பண்ணவனை உடனே கொன்றுவாரு. கொன்னுட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒருத்தர் நம்மளை பார்க்கல அப்படின்னு மணல புதைச்சிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி 2வது நாள் அதே மாதிரி ஜனங்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு வருவாரு. அந்த சந்திக்கலான்னு அப்படி வரும்போது அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா 2 இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள சண்டை நடக்கும். உடனே இவர் போய் பேசுவாரு, அநியாயம் தப்பு பண்ணவனை நோக்கி நீ ஏப்பா அவன் மேல இப்படி தப்பு பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே தப்பு பண்ணவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். நீ நேத்து அந்த எகிப்தியனை கொன்னு மண்ணில் புதைச்சது போல என்னையும் இன்னைக்கு செய்ய பாக்குறியா அப்படிங்கவும் உடனே மோசைக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, ஐயோ நம்ம செஞ்ச காரியங்கள் வெளிப்பட்டு போயிருச்சே அப்படின்ட்டு பயந்துருவாரு. உடனே பார்வோனுக்கும் தெரியும், உடனே மோசையை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு பார்வோன் ஒரு எதிர்பார்த்தோ இருப்பாரு. உடனே இவரு மோசை என்ன செய்வாரு, உயிர் தப்பிக்கிறதுக்காண்டி மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிடுவார். இப்படி மோசை வந்து ஒரு மனித பலத்தினால ஒரு சமாதானம் பண்ணுங்கும் போது இந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு. ஒரு சமாதானத்துக்கான காரியம் நடக்காம அவரே சமாதானம் பண்ண போனவரே வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. இதே உதாரணம் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:5-9 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம் லோத்து இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சதுதான், நான் இருந்தாலும் ஒரு சமாதான பகுதிக்காண்டி இதை நான் எடுத்து சொல்றேன். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு, உங்க சொந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்க இடத்துக்கு வான்னு சொல்லும் போது லோத்தும் கூடயே வர்றாரு. அப்போ 2 பேருக்கும் வந்து நல்ல ஆசைகள் பெருகுது. உடனே அவங்களுக்கு அந்த பூமியை தாங்க கூடாத அளவுக்கு ஆடு மாடு மந்தை எல்லாம் பெருகுது. உடனே அந்நேரத்துல என்ன நடக்குதுன்னா லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது உடனே அந்த இடத்துல ஆபிரகாம் வர்றாரு. ஆபிரகாம் வந்து லோத்தை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, நாம் வந்து சகோதரர், எனக்கும் உனக்கும் உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம்
வேண்டாம், நாம் சகோதரர். எவ்வளவு அருமையா பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அழகா அதை டீல் பண்ண பழகிக்கணும். ஆபிரகாம் மாதிரி. உடனே அவரு அருமையா சொல்லுவாரு, ஆபிரகாம் இந்த இடத்துல வந்து லோத்து கூட கடிந்து கொள்ளலாம். என்னாலதான் உனக்கு இவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம், உன்னுடைய மேய்ப்பர் எப்படி என்னுடைய மேய்ப்பர்கிட்ட போய் தகராறு பண்ணலாம், ஒழுங்கா இருக்க சொல்லுப்பா அப்படின்னு கூட பேசி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் அழகா டீல் பண்றாரு. நாம் வந்து சகோதரர், நமக்குள்ள வந்து வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் அப்படின்னு அழகா சொல்லுவாரு. அப்படி சொல்லவுமே லோத்துக்குமே இது வந்து கொஞ்சம் சமாதானமா படும். உடனே அவரும் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு, எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச சரித்திரம் தான், ஆபிரகாமை விட்டு பிரிந்து அப்படியே ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து லோத்து பிரிஞ்சு போயிடுவாரு. லோத்து பிரிஞ்சு போன பிறகு இப்படி ஒரு சமாதானமா ஒரு பேச்சு பேசினதுனால ஆண்டவரே ஆபிரகாம்கிட்ட வந்து அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதே 13 அதிகாரம் 14-18 வரைக்கும் பார்த்தோம்னா, நீ இந்த தேசத்து முழுக்கும் நடந்து போ, இதெல்லாம் உனக்கு தருவேன், இதுல உள்ள ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படின்னு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதனால நம்ம சமாதானம் பண்றதுல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி மோசையும் ஆண்டவர் வந்து அப்படியே விட்டு விடல. இந்த மீதியான் தேசத்துக்கு கடந்து போறாரு பாத்தீங்களா, அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அவருக்கு திருமணம் ஆகுது, மற்ற காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து மோசையை சந்தித்து திரும்ப எகிப்துக்கு வர சொல்லி அவருடைய ஜனங்களை கூட்டிட்டு வர முடியாது திரும்ப மோசையை அழைக்கிறார். அழைக்கும் போது அந்த அந்நிய ஸ்திரியை அவர் விவாகம் பண்ணதுனால அவருடைய சகோதரனும் சகோதரியும் அவருக்கு மேல ஒரு முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவரே இறங்கி வந்து மோசேக்கு அனுசரணையா பேசுவார். எப்படின்னா, இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் என் தாசனாகிய மோசே வந்து மிகுந்த சாந்தம் உள்ளவன் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுப்பார். அதுக்கடுத்து கீழே வர வசனங்களையும் பார்த்தோம்னா, என் வீட்டில் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, என் வீட்டில் எங்கும் மோசே உண்மையுள்ளவன் அப்படின்னு ஆண்டவரே இறங்கி வந்து மோசேக்காண்டி சாட்சி கொடுப்பார். அதனால வந்து நம்ம இந்த காலகட்டத்துல வந்து மிகுந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். மிகுந்த சமாதான குறைவு எல்லா பக்கமும் காணப்படுது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு சமாதான குறைவு காணப்படுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வந்து நம்ம வீடா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நாமும் சமாதானம் பண்ணுவர்களாக காணப்படணும். நாம சமாதானத்துக்குரிய காரியங்களை நாம செய்யணும். நம்ம நிமித்தமாக எந்த விதமான சமாதான குறைச்சலும் வராதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை பாதுகாத்து கொண்டு அடுத்தவர்களையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை வந்து நம்ம கட்ட பிரயாசப்படணும். நிருபங்களையும் பார்த்தாலும் கூடுமான மட்டும் அவரோடு சமாதானமா இருங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால சில சமயத்துல நம்ம சமாதானத்துக்கு நம்ம எத்தனை பட்டாலுமே கூட சில பேர் சமாதானத்துக்கு வர மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டுறலாம். இருந்தாலும் கூடுமான மட்டும் அவரோடு நம்ம சமாதானமா இருக்க பழகிக்கிறணும். இந்த தேவை செய்தி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த வார்த்தையை முடித்துக் கொள்ளலாம். துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு வசனத்துக்காக நீர் கொடுத்த இந்த சமாதானமான வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கிற பாய்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கூட கர்த்தாவே நீ கிரியை செய்து கூட கர்த்தாவே, நீ பூமியில் வந்ததான நோக்கத்தை கூட கர்த்தாவே, சமாதானமான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனும் கொடுக்க வேண்டுமா துதிக்கிறோம். எல்லா துதிக்கணுமே யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த புது சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.